This video is sponsored by Vijay Raja, the pioneer in affordable luxury homes. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி சுண்டக்கா பையன் இவ்வளோ சூப்பராக பாடினேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க இந்த பாட்டை பாடுறதுக்கு? நிறைய நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, அங்களி பங்களி வா இனி ஆட்டாத எப்போது உடே உடே, மங்காத்த கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புட்டி புட்டி, ஏ அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு. தளபதி சாங்காகவும் பாடிட்டீங்க. ஸோ இட் வில் பி அ ட்ரீட் ஃபார் தல அண்ட் தளபதி ஃபேன்ஸ். ஓகேயா? சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசனோட ஃபைனலிஸ்ட் அண்ட் டைட்டில் வின்னர் அவர் தான் வந்து இப்போது நம்ம கூட இருக்காங்க. எஸ், வெல்கம் டு தி ஷோ. ரித்தேக், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? என்ன அப்படியே மூஞ்சி பக்கத்தில் வந்து பார்க்குற? இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் சொன்னீங்க? இதுக்கா தொன்று தொட்ட தமிழ், அதாவது தமிழ் மக்களை வந்துட்டு பாரம்பரியாக வச்சு சொன்னால் புரியாதுற அவங்களுக்கு வணக்கம் போடுறது தான். ஓகேயா? இதுதான் அர்த்தம். ஸோ இன்னொரு டவுட் இருக்கு. என்ன டவுட்? நிக்கி ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஸ்டார்டிங்கே வம்பு இழிக்குதே. நீ குழந்தை தானே, பின்னாடி போய்க்கோ, நல்லா இருப்ப நீ. டைட்டில் வின்னரெல்லாம் ஆகிட்ட, ஜோஸாக போனோம்ல, அண்ணன் கொஞ்சம் கலாய்க்காமல் இருறா. ஓகேயா? அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டைட்டில் வின்னர் ஆகிட்டீங்க. எப்படி இருக்குது அந்த ஒரு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நினச்சே பார்க்கல. அப்புறம் கூச்சப்படாதடா, தைரியமாக சொல்லு. ஓகேயா? ஸோ இந்த சூப்பர் சிங்கர் 6 இந்த ஆடிஷன் போகும்போது ஃபஸ்ட்டு பாடின பாட்டு என்ன பாட்டு? காற்றோட குழலின் நாதமே, காற்றோட குழலின் நாதமே, கண்ணன் வரும் நேரம் யமுனையின் கரையோரம், அவன் வரும் வழி பார்த்து தவிக்கும் மனத்தில் இனிக்க வருவது காற்றோடு குழலின் நாதமே. சூப்பர். அண்ட் அம்மு மேம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஸோ அவங்க எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. பிகாஸ் ஆடிஷன் டைமும் சரி அண்ட் அவங்களோட ட்வீட்ஸ்லேயும் வந்துட்டு உங்களை பற்றி தான் வந்துட்டு போட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ சப்போர்ட்டிவாக இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6 அந்த ட்ராவலில் இருந்தாங்க உங்களுக்கு? நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. செலெக்ஷன், பாட் செலெக்ஷனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஜட்ஜஸ் சைட்லேருந்து ஒரு ஸ்வீட்டான விஷஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு விஷனா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சித்ராமா கூட பாடினேன். அப்படியா? அவங்க என்ன விஷ் சொன்னாங்க உங்ககிட்ட பாடி முடிச்ச உடனே? சித்ராமா கூட பாடின ரவுண்டில் அவங்க சொன்னாங்க, இவன் வந்து கீ கொடுத்த ரோபோட் மாதிரி பாடுவாங்க. அப்படியா? அண்ட் வந்து அந்த ரவுண்ட்லேயே எல்லாருமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் ஒவேஷன் உங்களுக்கு கொடுத்தாங்கல்ல, எப்படி இருந்தது அதெல்லாம்? ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஹாப்பி. சூப்பர். அண்ட் சித்ரா மேம் கூட பாடின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு பயந்தீங்களா? நர்வஸாக இருந்தீங்களா? அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஹாப்பி தான் இல்லையா? சூப்பர். அண்ட் எங்களுக்காக அந்த மௌனமே மலரே, சாரி, அண்ட் எங்களுக்காக அந்த ஒரு சாங் மலரே மௌனமா பாடுறீங்களா? பாதி ஜீவன் கொண்ட தேகம் வாழ்ந்து வந்ததோ, மீதி ஜீவன் என்னை பார்த்த போது வந்ததோ, ஏதோ சுகம் உள்ளூருதே, ஏனோ மனம் தள்ளாடுது, ஏதோ
வாவ், சூப்பராக இருந்ததுல்ல. அண்ட் அந்த ஒரு டைம் வந்துட்டு ஒரு எங்களுக்கும் சரி அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கேட்குற ஆடியன்ஸும் சரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் ஆக்சுவலாக மெயினாக வந்துட்டு சொல்லணும், இந்த பாடலை வந்துட்டு பாடினவர் வந்துட்டு எஸ்பிபி சார். அவங்க வரும்போது கூட நீங்கள் வந்துட்டு ஒரு பாட்டை வந்துட்டு பாடியிருப்பீங்க. அண்ட் he was into tears உங்கள் பாடலை கேட்டிருந்தேன். எப்படி இருந்தது அந்த டைம்? அண்ட் அதுக்கப்புறம் கிடைச்ச உங்களுக்கு அந்த காம்ப்ளிமெண்ட் என்னவா இருந்தது? என்னோட பாட்டு கேட்டு அவங்க அழுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த பாட்டு சூஸ் பண்ணதே பெரிய விஷயம். அந்த பாட்டுக்கு அப்புறம் அவங்க நல்லா பாடினேன், இதே மாதிரி பாடிட்டு இருந்து சொன்னேன். சூப்பர். அண்ட் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்டும் பண்ணல. சூப்பர். அண்ட் அந்த டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்போதும் சரி அண்ட் ஆஃப்டர் தட் எஸ்பிபி சார் வந்துட்டு என்ன சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சுண்டக்காய் பையன் எவ்வளோ சூப்பராக பாடினேன், ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ஒரு டாய் கார் வந்து ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து ஐ எம் யுவர் கிரேட்டஸ்ட் ஃபேன் எழுதி கொடுத்தாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் அந்த க்ரௌடில் போய் அவங்க என்னை ஹக் பண்ணாங்க. அப்படியா? அந்த ஹக் பண்ணுற மூமெண்ட்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இல்லை? அண்ட் உங்களுக்கு அன்னைக்குன்னு பார்த்துட்டு நிறைய விஷஸும் உங்களுக்கு வந்திருந்தது இல்லையா? அண்ட் யூ காட் அ பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட், அதாவது விஷ் நான் சொல்கிறேன், நம்ம எஸ்பிபி சார் கிட்ட இருந்து ஒரு ஹக் கிடச்சிது. he was into tears அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டாய் கார் கூட ஆட்டோகிராஃப் வந்து பண்ணாங்க. சூப்பர். அந்த பாடலை எங்களுக்காக பாடுவீங்களா? ஓகே. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை, விரல்களில் மேனி முழுதும் இளமை வரையும் ஓர் கவிதை. பூவிலே மெத்தைகள் தைப்பேன், ஓ கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன், ஓ பூவிலே மெத்தைகள் தைப்பேன், கண்ணுக்குள் மங்கையை வைப்பேன், நீ கட்டும் சேலைக்கு நூலாவே, ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல், உன் கூந்தல் என் ஊஞ்சல், உன் வார்த்தை சங்கீதங்கள், ரோஜாவை தாலாட்டும் தென்றல், பொன்மேகம் நம் பந்தல். நம்மளாம் எதுக்குமே லாய்க்கில்லாத ஆளாக இருக்குமோ போல இருக்கே. சூப்பர். இந்த டைம் இந்த ப்ரிப்பரேஷன் அப்போ நீங்கள் வந்துட்டு நிறைய ரிஹர்சல் டைம் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு இந்த பாட்டை பாடும்போது அந்த ப்ரிப்பரேஷன் டைம் ஆகட்டும், நிறைய நேரம் எடுத்திருப்பீங்க இல்லையா? அண்ட் வந்துட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி இருந்தது? ரிஹர்சல் அண்ட் ப்ரிப்பரேஷன் டைம்லாம் ஈஸி தான். ரொம்ப ஈஸியாக இருந்ததா? ஏன்னா சிங்கிள் லைன்லேயே முடிச்சிடுற என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும்? அண்ட் எவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க இந்த பாட்டை பாடுறதுக்கு? நிறைய நேரமா? இப்போ கேட்குறேன் பாடுறா. அந்த பாட்டு சங்கதியெல்லாம் வந்துட்டு கேட்டு சொல்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆயிடுச்சு? 3-4 days ஆச்சு. தண்ணி கொடுங்கடா. சூப்பர். ஓகேயா? அண்ட் நீங்கள் நினச்சிங்களா இந்த பாட்டை பாடும்போது கன்ஃபார்மாக ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் அந்த ஷவரோ இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஒரு ப்ரைஸ் கிடைக்கும்னு நீங்கள் வந்து நினச்சிங்களா? இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது இல்லையா? சூப்பர். அண்ட் உங்களோட ஃபேவரட் ரவுண்ட் எது? ஃபேவரட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட். அதுதான் உங்களோட ஃபேவரட் ரவுண்டா? அதுக்கு முன்னாடி நிறைய ரவுண்ட்ஸ் எல்லாம் போச்சேடா, அதெல்லாம் இல்லையா? அதுவும் இருக்கு. இது ரொம்ப ஃபேவரட். அது ரொம்ப ஃபேவரட். ஓகே. அண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ரவுண்டுனா? அன்னைக்கு கோல்டு இருந்தது. பிக் பேட்டில் ரவுண்ட். ஓகே. ஓ, கோல்டு இருந்தது, பாட முடியல. அந்த ரவுண்ட் டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததா? அந்த பேட்டில் அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பாட்டு பாடின? காற்றோடு குழல்.
ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் நல்ல காம்ப்ளிமெண்ட் தான் கிடச்சது இல்லை அதுக்கும்? என்னதான் ஒரு கோல்டாக நம்ம வந்துட்டு ஃபீவராக இருந்தாலும் ஃபீவரிஷாக வந்து பாடினாலும் அங்கே போயிட்டு வந்துட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்போம். பட் அந்த கோல்ட்லேயும் சரி அந்த ஃபீவர்லேயும் சரி அங்கே போய் பாடும்போது நல்லா இருந்தது இல்லையா? உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னு, பெரிய ஆளானா இந்த மாதிரியான ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? இளையராஜா சார். இளையராஜா சாரா? அவரோட எந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எல்லாம் பிடிக்கும். தென்றல் வந்து வந்தா ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்கா? ஓகே. ஸோ எங்களுக்காக அது பாடுவீங்களா? தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் என்றே முத்தமிடும், பகலே போய்விடு இரவே பாய் கொடு, நிலவே பன்னீரை தூவே ஓய்விடு. சூப்பரா. பாடுறதுக்கு என்னதான் வந்துட்டு குடிக்கணும்? இந்த மாதிரி இப்போது நம்ம சொல்லுவோம் இல்லையா, போன்விட்டா குடித்தா அறிவுக்கு நல்லது, ஹார்லிக்ஸ் குடித்தா வந்துட்டு ஹைட்டுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா? இப்போ இந்த சிங்கிங்க்கு வந்துட்டு அண்ணனுக்கு ஒரு அட்வைஸ் தருவேன்னா நீ எதை சொல்லுவேன்? ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் குடிச்சா போயிடுமா? அது கோல்டுக்கு தானே வந்து அந்த ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. அது வார்ம் வாட்டர். ஆமாம், வார்ம் வாட்டர் குடித்தா நல்லது, த்ரோட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் என்ன பாட்டு வேணா பாடலாம். ஓ, நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க. சும்மாவா? பாட்டு. நான் ஒரு பாட்டு பாடணுமா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. கலாய்க்கிறியா? சரி, ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இளையராஜா சார் அப்படின்னு வந்து சொன்னீங்க. அண்ட் எங்களுக்காக ஏஆர் ரஹ்மான் சாரையும் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அவங்க சைடில் இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு நீங்கள் பாடுறீங்களா? கோச்சுக்காக. சூப்பர்ரா. இப்போடா எஃபர்ட்டு அப்படியே அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது எப்படி பாடுற? கஷ்டமே பட மாட்டியா இந்த பாட்டுக்கும்? இல்லை, கொஞ்சம் இருக்குது கஷ்டம். ஹை பிச்செல்லாம் போகும்போது இருக்குது. ஹை பிச் அந்த மாதிரி போகும்போது. ஓகே ஓகே. பேசிக்கலி அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் பாட்டு பாடுறது. கொஞ்சம். நம்மளுக்கு மட்டும் ஏன் எருமை வயசுலேயே பாட்டு வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. சூப்பர். அண்ட் வந்துட்டு உங்களோட ஃபேவரட் ரவுண்ட் எது? ஃபேவரட் ரவுண்ட் இந்த சூப்பர் சிங்கர் 6 ஜூனியர் 6லேயே வந்துட்டு இந்த ட்ராவல்லேயே உங்களுக்கு ஃபேவரட் ரவுண்ட்? டிவோஷனல் ரவுண்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அந்த ரவுண்டு தான். ஓகே ஓகே. ஏன் டிவோஷனல் ரவுண்ட் அதில் ரொம்ப ஃபேவரட்னு சொல்கிறீங்க? ஏன்னா டிஎல்எம் சார் வந்து கீழே வந்து என்ன ப்ளஸ் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரவுண்டில் நான் நான் வந்து ஃபைனல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிருக்கேன். ஓகே, அதுதான் ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு அப்போ எந்த ஜானர் தான் ரொம்ப ஈஸி? மெலடி. ஓகே, சூப்பர். அப்போது அண்ணன் வந்துட்டு ரிக்வெஸ்ட்டாக கேட்குறேன்டா, அந்த மெலடி சாங் ஏதாச்சும் இருந்தா உன்னோட ஃபேவரட்டான ஒரு மெலடி சாங். ஓகே. நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணீரா, வராமல் வந்த என் தேவி, நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா. சூப்பர். ஃபைனலில் ஜெயிச்சிங்கல்ல. அண்ட் தேவர் லைக் அம்மா வந்துட்டு கிட்ட அழுதுட்டாங்க. இட் வாஸ் இன் டியர்ஸ், ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க அம்மா? ஐஸ்கிரீம் சாப்பிட்ட போகலாம். அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட போகலான்னாங்களா? சூப்பராக பாடினேன். சூப்பர். அண்ட் அப்பா, டேடிஸ் பாய், அப்பா என்ன சொன்னார்? ஐஸ்கிரீமோட ஃபேமிலி பேக் வாங்கி கொடுப்பாரு. ஏண்டா ஐஸ்கிரீம் தானா? அதான் சொன்னாரா? ஃபேமிலி பேக்கு. அவர் கஷ்டம் அவருக்கு, அவர் சொல்லியிருப்பார் பையன் மட்டும் சாப்பிட்றான் நம்மளும் சேர்ந்து சாப்பிடுவோன்ட்டு. அப்படியா? சூப்பர்.
அண்ட் வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க உங்களோட ஸ்கூலில் இருக்கணும், ஸ்கூல்லாம் போறியா இப்போ நீ? இப்போ போகல, லீவு தான். இது எதுக்கு லீவு? இந்த சூப்பர் சிங்கர் 6 ஓ, அப்போ ஜாலி, படிக்கவும் தேவையில்லை, நம்ம மேக்ஸும் பார்க்கவும் தேவையில்லை. கரெக்டா இல்லையா? சூப்பர். அப்போ ஸ்கூலுக்கும் போக மாட்டேன், ஜாலியாக இங்கே தான். எவ்வளோ நாள் ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தேன்? 1 இயரா? 1 இயர்லாம் 5 months. அப்போ பெரிய லீவில் தான் இருந்திருக்க நீ. சூப்பர். அண்ட் உங்களுக்கு இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, இந்த ஒரு கெஸ்ட்டு நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கெஸ்ட்டு முன்னாடி வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கலாம், யாராக வேணால் ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் பர்சன் இருக்கும் இல்லையா உங்கள் மனசில், இவங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கிற ஒரு செலிப்ரிட்டி யார்? பிரபுதேவா சாரா? வை அவர் ரொம்ப பிடிக்கும்? இஸ் டான்ஸ் மாஸ்டர். அவங்களோட டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும். அதுதான் ரொம்ப இது. சூப்பர். அண்ட் எல்லாருமே வந்துட்டு சும்மா ஃபன்னுக்காக வந்துட்டு உங்களை சொல்லுவாங்க இல்லையா, புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஒன்று மெயினாக வந்துட்டு சொல்கிறது வைப்பர் வாயா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கேருந்து அந்த பேர் வந்தது? அது கெட்டப்புறம்லேருந்து பிரியங்கா சொன்னாங்க, மாக்காப்பானை இரிட்டேட் பண்ணுறதுக்கு. அப்படியா? மாக்காப்பாவன்னா வந்து உன்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காக? இல்லை, நான் மாக்காப்பானாவை இரிட்டேட் பண்ணுறதுக்கு. வைப்பர் வாயா? ஓ, அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், இது பண்ணிகிட்டே இருக்கேன். அதுதானா? ஓகே. அண்ட் இன்னொன்று தெரியுமா, என் பேர் ரப்பர் வாயன். ரப்பர் வாயன். ஓ, வாயில் ரப்பர் இருக்கா? இல்லை, வாயே ரப்பர் மாதிரி தான் இருக்குன்றதுனால தான் ரப்பர் வாயன்னு பேர் வச்சோம். சூப்பர். இந்த அண்ணனுக்காக நீ வந்துட்டு என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவ? மொழியே சரியில்லையே, என்ன பாட்டுடா டெடிகேட் பண்ண போற? சேத்துல சோத்துல எல்லாத்துலேயும் அடி வாங்கியாச்சு நம்ம. ஏன்டா அந்த பாட்டை என்னைக்கு டெடிகேட் பண்ண? சும்மா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி யாரு? ஆக்டர். அஜித் சார். நம்ம தலை. சூப்பர். அண்ட் அவர் வராரு ஷோக்கு, ஓகேங்களா? அவர் வராரு உங்கள் ஷோக்கு, ஒரு கெஸ்ட்டாக வராரு. அண்ட் அவர் தான் எந்த ஷோவும் நாங்கள் வந்துட்டு பார்க்கவே முடியறதில்ல. சப்போஸ் வராருன்னு வச்சுப்போம், ஓகேங்களா? அவர் முன்னாடி எந்த சாங் நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுவீங்க, எப்படி பாட போகிறீங்க, அதே ஒரு எந்துவாக நீங்கள் வந்துட்டு பாட போகிறீங்க? அஜித்துக்கு சாங். அந்த சாங் தானா? சூப்பர். எங்களுக்காக பாடுவீங்களா? போயிடலாமா? அந்த சாங் கேட்போமா? ரெடி, எனர்ஜியா பாடுறேன். ஓகே, சூப்பர். அங்களி பங்களி வா, இனி ஆட்டாத எப்போது ஒடே மங்காத்த கட்ட போல இந்த வட்டார நம் கையில் புட்டி ஹே அச்சு தூக்கு அச்சு தூக்கு ஹே அச்சு தூக்கு. சூப்பர். அண்ட் நம்ம வந்துட்டு தலை வரும், அந்த தலை சாங் மட்டும் கேட்டால் நாங்கள் அப்படி டக்குன்னு விட்டுற மாட்டோம், அப்படியே வந்துட்டீங்க, அது தளபதி சாங்காகவும் பாடிட்டீங்க. ஸோ இட் வில் பி அ ட்ரீட் ஃபார் தலை அண்ட் தளபதி ஃபேன்ஸ். ஓகேயா? சிம்டாங்கார எங்க நனசீர நின்டா பார முஷ்டப்டிக்க போற ஓ பல்ட்டி பக்கர டர்ல உடனும் பல்ட்டே வல்ட மொத்தமும் வரல உடனும் பிஸ்தே பிசிறு கல்பி பரல உடனும் பல்ட்டே ஹே நிக்கல் பிக்கலுமா ஓ தொட்டன தொக்கலுமா மக்கர குக்கருமா போய் தரல உக்கருமா. சூப்பர், நல்லா இருந்தது. அண்ட் இந்த சூப்பர் சிங்கர் 6 ஜூனியர் 6 ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், என்னெல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்கு? நான் சரண் சாரோட சிப்ஸ் வந்து திருடி சாப்பிடுவேன். அப்புறம் தனுஷோட அப்பா கூட பண்ணெல்லாம் சாப்பிடுவேன். சாப்பிட்றதா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸா? அந்த ரெண்டு அதுதான். சமா ஏடா திருடி சாப்பிட்றதுலாம் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸாக வச்சிருக்கியாடா? சரி, ஓகே. அண்ட் இந்த சூப்பர் சிங்கர் 6 அந்த ஃபைனலிஸ்ட் வந்துட்டு 6 பேர் இல்லையா? அண்ட் இப்போ நீங்கள் வந்துட்டு டைட்டில் வின்னர் ஆகிட்டீங்க. சப்போஸ் நீங்கள் டைட்டில் வின்னர் இல்லாமல்
இந்த ஒரு 6 பேரில் வந்துட்டு நான் இவங்க வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும்னா நீங்கள் யாரை சொல்வீங்க? எல்லாரும் வந்தால் சந்தோஷம் தான். எல்லாரும் சந்தோஷம், ஓகே. ஆனால் உங்களோட ஃபேவரட்? சின்மை. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். வை? நல்லா பாடுவாங்க, அதனால தான். சூப்பராக செல்லக்குட்டி. அண்ட் எல்லாம் ஜெயிச்சிட்ட இந்த ஆடியன்ஸ்க்கு நீ என்ன சொல்ல விரும்புகிற? இவ்வளோ சப்போர்ட் கொடுத்தாங்கல்ல உனக்கு, இந்த ஒரு லவ் ஆகட்டும், இந்த ஒரு அவ்வளோ ஒரு சப்போர்ட் ஆகட்டும், அண்ட் நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டு உனக்கு இருக்காங்க. ஓட் போட்டேதான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண லவ் அண்ட் சப்போர்ட்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன்.